திடீர்னு இப்படி ஒரு முடிவு? அதான் சொன்னேக்கா, இந்த கோர்ஸ் படிச்சா அர்ஜுன் பிசினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. ஓ, என் புருஷன் மேல இருக்கிற கோவத்துல அவரை பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு நினைச்சுதானே அர்ஜுன் உன்னை இந்த கோர்ஸை படிக்க வைக்க அனுப்புறாரு? பிரில்லியன்ட்கா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே. நினைச்சேன். நீ வேணா பாரு, நான் போன பிறகு இனிமே அபிமாமாவும் அர்ஜுனும் சண்டை போட்டுக்கவே மாட்டாங்க. அபிமாமா மேல இருக்க கோவம்லாம் அர்ஜுனுக்கு சுத்தமா போயிடும். 2 பேரும் பழையபடி பாசமான அண்ணன் தம்பியா மாறிடுவாங்க. அது எப்படி சொல்ற? ஆமாக்கா, நடக்கும் பாரு. அர்ஜுன் குடிக்க மாட்டாரு. அபிமாமா மாதிரி அவரும் பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா வருவாரு. லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வருவாரு. ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு பாரு. என்னாச்சு? அது காரமான வரல கண்ணுல வச்சுக்கிட்டேன். ஐயோ எரியுதே. இரு, தண்ணி கொடுக்குறேன். இந்தா தண்ணி குடி. சத்யா, நீ பேசுறது நடந்துக்கிறதுலாம் எனக்கு ஒன்னும் சரியா படலையே. குட்டி பாப்பா, நான் உன்னதான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்ன உன் அம்மா இத்தனை வருஷமா எவ்வளவு ஆசையா பாசமா என்னை இன்னொரு அம்மாவா பாத்துக்கிட்டாங்களோ, அதே போல நானும் உன்னை பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சித்திக்கு கொடுத்து வைக்கல. நீ வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். சிங்கப்பூர்ல இருப்பேன் குட்டி. அக்கா, தேங்க்ஸ்க்கா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எப்பயுமே இதை நினைச்சிட்டே இருப்பேன்.